எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தோன்னே என் கிச்சன் பால்கனியில் நின்று ஒரு 2 செகண்டாவது எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைனா எனக்கு அது நாளே நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா மடமடன் லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனர்ஜிக்கு வந்துட்டு பழைய சாத்து தண்ணி எடுத்து மடமடன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேரட் தோசை தான் செஞ்சுருந்தேன். பொண்ணு இந்த கேரட் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி என்ன வந்து நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் பொரியல், தட்டைப்பயிறு குழம்பு, ரசம் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. வெளியே அனுப்பிட்டு வீட்டை பார்த்தா இந்த நிலமையில இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணி வைக்கவே எனக்கு 1 hour ஆயிருங்க. இது நீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு கப் காஃபி குடிச்சேங்க. கார்டனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து உருளையில் இந்த மாதிரி பூ போட்டு எப்பயுமே வந்து சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி அன்றைக்கும் வந்துட்டு பூ போட்டு சாமியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டேங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்ட டைமை பார்த்தா பாப்பா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. உடனே வேகமாக போய் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சு தூங்க வச்சாச்சு. தூங்கின கேப்பில் காஞ்சிட்டு இருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 பெட் ஸ்ப்ரெட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதை பிரித்து வந்துட்டு வீடியோ எடுத்துடலான்ட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன், செகண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது பார்த்ததை விட வந்து கலர் கொஞ்சம் டல்லாக தாங்க வந்துச்சு. ஆனால் அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்ததுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒன் மட்டும் வச்சுட்டேன். முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தபோதே பாப்பா முடிச்சிட்டா. சரி அவள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் படுக்க முடியாது. அதனால் வந்துட்டு வெளியே போய் பால்கனியில் வந்துட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே டீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் வந்து டின்னர் வந்துட்டு தக்காளி தொக்கும் தோசை வச்சு சாப்பிட்டு முடிச்சு தூங்கியாச்சு.